வணக்கம். இன்றைய கல்வி கதை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இதெல்லாம் எக்ஸாம் நடக்குது. இதுக்கு தமிழ் இலக்கணத்தை முறையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வீடியோவில் சுட்டெழுத்து அதை பற்றி பார்த்தோம். சுட்டெழுத்து அ, இ, உ, ஏ, அவன், இவன், உவன் அப்படின்னு சுட்டெழுத்து பார்த்தோம். அது அகச்சுட்டு, புறச்சுட்டு இதெல்லாம் வந்தது. அடுத்த இந்த வீடியோவில் வினா எழுத்து, வினா கேள்விக்கு வர எழுத்து எப்படி வருது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், எது, எவன், யாது, யாவன். இதில் ஏ முதல்ல வருது பாருங்கள். ஏல முதல்ல வருது, யாவும் முதல்ல வருது. மொழிக்கு முதல்ல வர வினா எழுத்து ஏ, யா. இப்போ இதில் பாருங்கள், உண்டானா, படித்தானோ. உண்டானா இந்த நாவை பிரிச்சோம்னா ஆ வரும், இன்னு கூட்டல் ஆ வரும். உண்டானா இன்னு கூட்டல் ஆ வரும். இப்போ இது பாருங்க, படித்தானோ. இதில் பாருங்க, படித்தானோ இந்த நோவை பிரித்து பாருங்க, இன்னு கூட்டல் ஓ, ஓ வருதா. அப்போது இந்த ஆவும் ஓவும் கடைசியில் வருது. வினா எழுத்து எப்படி வருது? ஆவும் ஓவும் கடைசியில் வருது. சரி, இப்போ இதில் பாருங்கள், வந்தானே, பார்த்தாயே. இப்போ இந்த ஏ என்ன ஆயிடுது? கடைசியாக வருது, இறுதியில் வருது. பார்த்தாயே இதுலேயும் ஏ இறுதியில் வருது. இதெல்லாம் வினா எழுத்து, முதல்ல வருது, இறுதியில் வருது. இப்போ பாருங்கள், இதில் அகவினா, புறவினா. இதில் அகவினா, புறவினா. இந்த அகவினா பாருங்க, அகவினா என், எங்கு, எப்படி. இந்த வார்த்தைக்குள்ளவே இருக்குது இந்த கேள்வி, என், எங்கு, எப்படி. இப்போ புறவினா பாருங்க, புறவினா எப்படி வருது? எப்போது. இப்போ பிரிக்குதோம், இந்த ஏ தனியாக பிரிது. ஏ கூட்டல் போது, எப்போது. எவ்வூர், ஏ கூட்டல் ஊர், எவ்வூர். அப்போ ஏ தனியாக வருது. அது இதுக்கு பேர் என்ன? புறவினா. புறவினா எப்படி வருது? எப்போது. எப்போது பிரிச்சோம்னா ஏ கூட்டல் போது. எவ்வூர்னா ஏ கூட்டல் ஊர். சரி, வந்தானே, வந்தான் கூட்டல் ஏ. அவனா, அவன் கூட்டல் ஆ. அந்த நா கடைசியாக வருது. யாங்கனும், யாங்கனும், யா கூட்டல் ஞானம். ஞானம்னா இடம், யா கூட்டல் ஞானம். இப்போ எஸ்எஸ்எல்சிலாம் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதை கேள்வி வாக்கியமாக மாற்றுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நான் ஒன்றுமே படிக்க தெரியாதவன் இருப்பான். எஸ்எஸ்எல்சியில் சுத்தமாக 10ஆவதுல அப்படியே ஒன்றும் தெரியாத இருப்பான். அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறது? கடைசியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் இயற்றினார். அந்த இயற்றினார் ஏற்றினாரா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் ஏற்றினாரா? அதுபோல் மாற்றுங்க. அது கேள்வி வாக்கியம்தான் அது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஆனால் பேப்பர் திருத்துகிற இடத்துல நானும் பேப்பர் திருத்துறதுக்கு போவேன். அப்போ சில டீச்சருக்கு அது எப்படி இது கேள்வி வாக்கியமாக மாறும், அது எப்படி வரும் மேடம்? ஏ, யா முதலும் ஆ, ஓ ஈற்றும் ஏ இருவழியும் வினாகுமே. நன்னூல் சூத்திரம் மேடம். நன்னூல் சூத்திரத்தில் இப்படி வருது. கேள்வி வாக்கியத்துக்கு இந்த வினா எழுத்துன்னு இருக்குது மேடம். முதல்ல இறுதியில் இதை வினாவாக மாறும் அப்படி சொல்லுவேன். சில டீச்சர் வாதம் பண்ணுவாங்க, இதுக்கு சரியாக கேள்வி வரல, கேள்வி தான். இப்போ பாரு, படித்தானோ கேள்வி, உண்டானா கடைசியாக வருது. அந்த ஓ கடைசியில் வரும்போது இது கேள்வி வாக்கியமாக மாறுது. இதுவும் ஆகும், கேள்வி வாக்கியமாக வருது. வந்தானே, பார்த்தாயே. அந்த ஏ இறுதியில் கேள்வி வாக்கியமாக வருது. அப்போது நன்னூல் சூத்திரத்தில் ஏ, யா முதலும் ஆ, ஓ ஈற்றும் ஏ இருவழியும். ஏ ரெண்டு வழியிலையும் முதல்லையும் வரும், இறுதியும் வரும். இப்போ பாருங்கள், முதல்ல வருது இதெல்லாம் எது, எவன். இங்கே பாருங்கள், வந்தானே, பார்த்தாயே இறுதியில் வருது.
அப்போ கேள்விகள் வந்து எப்படியெல்லாம் வருது அப்படின்னு நம்ம வந்து இலக்கணத்தை முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இலக்கண குரூப் 4 குரூப் 2லாம் எப்படி கேட்குறான், எதை கேட்பாங்க எதை கேட்க மாட்டாங்கன்றது நேதியே இல்லை. எதையோ ஒன்று இப்போ திடீர்னு இப்போ கூட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க, உயிர்மை குறில் எத்தனை எழுத்து. இது கேள்வி சம்மந்தமே இல்லை, நம்ம யோசனையே பண்ணியிருக்க மாட்டோம். உயிர்மை எழுத்து பார்ப்போம், அதில் குறில். அப்போ குறிலும் போது உயிர் எழுத்தில் வந்து குறில் என்ன, குறில் அ இ உ ஏ ஓ 5. அப்போ 18 × 5 பெருக்கணும்னா அந்த உயிர்மை குறில் வந்துடும். நெடில் வந்து 7. அப்போ 18 × 7 பெருக்கணும்னாக்கா உயிர்மை நெடில் என்னன்னு வந்துடும். ஆனால் இந்த கேள்வி நம்ம எதிர்பார்த்துருப்போமா அப்படி கேட்பாங்கன்னு அதாவது இது என்னன்னா, நீங்கள் பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை கேட்குறது. ஏன்னா அந்த நம்மளை வந்து புறந்தள்ளுறாங்க, பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேட்குறது. இதில் நீங்கள் ஜெயிச்சின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம படித்து தான் ஆகணும். அப்போ இலக்கணத்தை முறைப்படி நல்லா பாருங்கள், இலக்கணத்தை முறைப்படி நம்ம படிச்சுட்டு போகணும். அப்போ படித்தோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு இன்னொன்று டிஎன்பிசியாக இருந்தால் இருக்கட்டும், எதுவாக இருந்தால் இருக்கட்டும், அப்படியே உயிரை கொடுத்துடணுன்ற அவசியம் இல்லை. நிதானமாக ஒரு இயல்பாக போகணும், அப்படியே படிச்சுட்டு போகணும். நிதானமாகவும் இயல்பாகவும் படிக்கும்போது தானாக நம்ம மனதில் நிற்கும். படித்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு இதுவாக இருக்கும், ஐயோ பாஸ் பண்ணிடணும். அதுபோல் மன உளைச்சலாக ஆக்கிக்கக்கூடாது. நம்மளை இயல்பாக படிச்சுட்டே போகணும். அப்போது பாரம் இல்லாத இருக்கும், மனசில் பாரம் இல்லாமல் இருக்கும். படித்து தான் ஆகணும், படித்தாதான் நம்மளுக்கு வேலை, ஐயோ என்ன பண்ணுறது அப்படிலாம் போனோம்னா நம்ம கஷ்டமாக தெரியும். எந்த வேலையுமே கஷ்டமாக தெரியும். ஒரு இடம் நடந்து போகிறோம், அவ்வளோ தூரம் நடந்து போகணுமா, மெதுவாக நடுங்க. இப்போ நம்ம ஆமை முயல் கதையில் கூட நம்ம பார்த்தோம், கடைசியாக என்ன பண்ணுது, ஆமை ஜெயிச்சிடுது, முயல் தோற்று போகுது நடையில். அப்போது நம்ம மெதுவாக நடந்தோம்னா நம்ம நடந்து முடித்த பிறகு பார்த்தா இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்திருக்குமே, நம்மளுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும். என்ன நேயர்களே, இப்போ வந்து இந்த கல்வி கதவில் முதல்ல வந்து சுட்டெழுத்து பார்த்தோம், இப்போ வினா எழுத்து அப்படி பார்த்துட்டே வருவோம். இந்த வினா எழுத்துலாம் எப்படி இருக்குது என்ன நம்மளும் வந்து அதை பற்றி சம்மந்தமாக இலக்கணத்தை அப்படியே படித்து பார்த்துக்கிட்டே வரணும். படித்து பார்த்து இலக்கணத்தை அப்படியே வந்தோம்னாக்கா ஒரு தெளிவு இப்படி தான் இருக்குது இலக்கணம். இதே இங்கிலீஷ் கிராமரில் கூட ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் அது போல் ஒரு பேசிக்லேருந்து அப்படியே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெளிவு வரும். ஒரு தெளிவு வந்தோம்னா நம்மளுக்கு அவங்க கேள்வி கேட்கும்போது யோசனை பண்ணி டக்குன்னு பதிலே சொல்லிடலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இன்னும் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.